Durai, Submission organized, and Secretary, Daniel Anderson, Secretary, Namrabhana. And most people welcome to PDG, Interview, Arma Party, please come on, guys. And today, AG designated today Tamil student on the ice. Oh God, great ancestor of mankind, we thank Thee for inspiring our founder with the principles of Rotary based on high ideas of morality. We invite Thee to help us Rotarians to deal with the true Rotary spirit and to labor intensely for the establishment of peace and goodwill among all people, for the elimination of all wars of color, creed and crime, for the removal of economic and social barriers, and for the கூட்டமானது மிக சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள வள்ளியூர் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் ரொட்டேரியன் P.R. ரெக்ஸ் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். திருநெல்வேலி தாமிரபரணி ரோட்டரி கழகத்தினுடைய தலைவர் மோனவராஜா அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். வள்ளியூர் செக்ரட்டரி மரியாதைக்கு சபேசன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக திருநெல்வேலி தாமிரபரணியினுடைய கிளப்பினுடைய செக்ரட்டரி ஏஜி டெஸ்டினேட் தயாநிதி சிகாமணி அவர்களை வரவேற்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மோடு கவர்னராக இருந்தாலும் சரி, அதற்கு முந்தைய காலங்களில் எப்படி வள்ளியூர் ரோட்டரி சங்கத்திலே உள்ள ஒரு குடும்ப உறுப்பினர்களோடு நம்மோடு இணைந்து எல்லா நிகழ்வுகளிலும் இந்த வள்ளியூருடைய ரோட்டரி சங்கத்தினுடைய 50வது ஆண்டு விழாவாக இருந்தாலும் சரி, இந்த கட்டிடம் திறப்பு விழா, இது போன்ற நிகழ்வு எல்லாம் பெருந்தற்கு பங்களித்து நம்முடைய கிளப்பினுடைய உறுப்பினர் போல நம்மோடு சிறப்பாக செயல்பட்டு இன்றைய தினம் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பிடிஜி மரியாதைக்குரிய அன்னைக்கு ஆர்மோ பாண்டியன் அவர்களை வருக மற்றும் இந்த கிளப்பிற்கு வருகின்ற திருநெல்வேலி தாமிரபரணி கிளப்பினுடைய உறுப்பினர்கள் வள்ளியூர் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவர்களையும் வரவேற்கிறேன். அதோடு இந்த கூட்டமானது ஒரு நட்பின் இலக்கணமாக ரோட்டரியினுடைய கோட்பாடுகளிலே ஒன்றாக ஒரு சிறப்பான ஒரு மீட்டிங்கை நாம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுபோல தொடர்ந்து பல கூட்டங்களிலே நாம் சந்திக்கிறோம். இதே போல நானுடைய நிகழ்வுகளுக்கும் நாம் சேர்ந்து சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை 2 சட்டங்களுடைய தயாரிப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அனைவரும் இந்த கூட்டத்திலும் தொடர்ந்து நம்முடைய ரோட்டரி சங்கத்தினுடைய நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுக்கின்ற சிறப்பு விருதும் கலந்து கொண்டு நம்முடைய பெற்றோர்களுடைய நன்றி வணக்கம். President Rex, இந்த மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நட்பின் மூலமாக ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நல்ல ஒரு முயற்சி, எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, இன்னும் நல்லா வளரணும். நானும் கிளம்பு சீக்கிரம் வருவோம்ன்ற மாதிரி இந்த தோழமைக்கு
தோழமை மலரவும் மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொடரும். நன்றி. பிரசிடென்ட் விக்டர் ரெக்ஸ் அவர்கள் தலைமையில் செக்ரட்டரி ரோட்டரி சபேசன் அவர்களால் ரோட்டரி ட்ரையர் தமிழ் செல்வன் அவர்களால் வாசிக்கப்பட்டது. அடுத்த வாரம் 10/1/2021 அன்று குடும்ப விழாவாக பொங்கல் விழா செலிப்ரேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டது. அது மேலும் இதில் ஃபேமிலி ஃபங்க்ஷனாகவும் அனைத்து குடும்ப உறுப்பினர் பங்கு பெறும்படி இந்த ஆர்கனைஸ் பண்ணப்பட்டது. இதற்காக ஆர்கனைசிங் கமிட்டி பொறுப்பாளராக ரொட்டேரியன் வருண் அவர்களை நியமனம் பண்ண அவர்கள் மூலம் அது ஆர்கனைஸ் செய்யப்பட்டது. அவர் தீர்மானம் கேட்டு இது பண்ணப்பட்டது. மேலும் இன்கமிங் ஏஜ் டெசிக்னேட் மிஸ்டர் ரொட்டேரியன் தமிழ் செல்வன் அவர்களுக்காகவும் அந்த தீர்மானங்கள் மூலம் அது இது பண்ணப்பட்டது. அடுத்த பொங்கல் விழாவானது 10/1/2021 காலை 10 மணி அளவு செலிப்ரேட் பண்ணுவதற்காக இது பண்ணப்பட்டது. ரெண்டாவது அடுத்ததாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ரொட்டேரியன் சிவசுப்ரமணியன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்ல வாராந்திர கூட்டமான இறுதி நடக்குது. Past District Governor, Service Above Self-Awarding, our dear Past District Governor, AP Anansi. Of course, the two people, they need no introduction to your life. He has his business restaurants in Singapore also. So, thanks for joining. And we have Rotarian Raja, TN72 Pets in Delhi, or dogs and pets, rare breeds, even pedigree dogs in area. Dogs, you can approach. And we have a very young, vibrant Rotarian who has joined our club recently, Mr. Vimal. Our entrepreneur, particularly he's a race car driver. அவர் கார்ல ஏறி வந்தா 220 கிலோ ஓட்ட மாட்டேங்கிறாரு. அது எல்லாரும் மூச்சு பிடிச்சிட்டு தான் நம்ம போறோம். So this is ஆமா நம்ம முக்கியமான ஆளு எங்களுடைய ஆஸ்தான what do you call our press person தினதரணி என்ற பத்திரிகை நடத்துறாரு. அது போக ஜெயடிவியோட அவர் அபிஷியல் ரிப்போர்ட்டர் ஜெயா டிவியோட அபிஷியல் ரிப்போர்ட்டர். ஆமா இப்போதைக்கு கவர்மெண்ட் எல்லாமே அவர் கையில தான் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. And he gives us a wide coverage எல்லா இன்ஃபர்மேஷன். உங்களுடைய கிளப்ல நடக்கிற is ready to publish. President, you can collect his number and that will also be again நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட beginning அது one of the things that so I take this opportunity to thank one and all, particularly President Victor Rex and the Secretary and AG Designate and all the senior members and members of our Rotary Club of Value for having invited us to have a joint meeting together. And it is definitely an honor and privilege. And Rotary Club we come together because this is a wonderful togetherness. We come together, we serve together. We work hard, we make a lot of money. That doesn't make much of a difference. We work hard, earn a lot of money, we take care of our family. But what we do is, when people come and ask for help, and then we do extend our help, because what Rotary does is, we go in search for people who are in need. அவங்களுக்கு போய் அவங்களை தேடி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். By that way we make a difference in their life. So நம்ம எப்போ நம்ம வாழ்க்கையை முழுசா வாழ்றோமோ the days when we make a difference in somebody else's life. So அந்த வழியில எத்தனையோ பேரோட வாழ்க்கையில the banyan tree of our club, எங்களுடைய கிளப்போட ஆலமரம், அவரை சுத்தி தான் எங்களுடைய நாங்க எல்லாருமே இருக்கோம். Great Rotarian and who has made a lot of difference in many lives in the world. Service about self-awarding. So our in the club நாங்க வக்கீல் இருக்கிறத we definitely feel honored.
honored and privileged. Thank you. So, following his footsteps, I'm past assistant governor and past assistant secretary, including another pillar, most important person. Service of ourselves awarding. So, ரெண்டு பேரு எங்க கிளப்ல சர்வீஸ் ஆஃப் அவர் செல்ஃப் அவார்டிங் இஸ் a very rare one. ஃபியூச்சர்ல உங்க கிளப்ல இருந்தும் இந்த மாதிரி நிறைய வரதுக்கு we will all work together. நாங்க ரெண்டு பேருமே டிஆர்எஃப் அலுமினி. ரெண்டு பேருமே மூணு பேர் அவர் லீடர் குரூப் ஸ்டடி எக்ஸ்சேஞ்ச் டீம் கூட்டிட்டு போறாரு. நாங்க ரெண்டு பேரும் we were actually members of that. In 2000 ஸ்விட்சர்லாந்து போகும்போது I understood what Rotary is all about. பெரிய பெரிய ஆட்கள்லாம் ரொம்ப சிம்பிளா the richest man in Europe அவர் வந்து கார்ல கூட்டிட்டு போவாரு. அந்த மாதிரியான wonderful experience Rotary கொடுத்தது. And in turn I also became a member of the Rotary Club and whatever I could, including with the support of Anashi and PK Saravanan, அவங்களுடைய இந்த வயலுக்கு வாயில தண்ணி வரப்புக்கு பாய்ச்சணும் இல்லை அது மாதிரி அவங்களுடைய புகழ் அதுல எங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன். ஸோ இந்த கிளப் ரொம்ப பிரமாதமா நாங்கள் பண்ணியிருக்கோம். We also come to know about wonderful work done by Rotary Club of Bollywood under President Rex and support of the secretary. So thank you very much. நீங்கள் கூப்பிட்டு நமது செக்ரட்டரி அவர்கள் ராணி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஏற்பாடுகள் வச்சிருக்காங்க. நம்ம சார் தேவையை நம்ம சொல்லுவோம். ரவீந்திரன் சார் சுகம் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக துரை அவர்கள் நம்முடைய பிசினஸ் மேன். அடுத்தபடியாக சார் கண்ணூர் சார் ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட். அடுத்தபடியாக கேசவன் அவர்கள் பிசினஸ் மேன் ஏற்பாடுகள். அலி அவங்க ஒரு மேன் பிசினஸ் ஏற்பாடு. ஓகே மகால் வச்சிருக்காங்க ஏற்பாடுகள் வச்சிருக்காங்க. அடுத்தபடியாக நார்த்தீசன் அவங்க சீனியர் அவங்க பிசினஸ் மேன் பேங்கர். business water supply அந்த இது பண்ணி அடுத்தபடியாக நாட்கள் அடுத்தபடியாக கேஆர் அவர்கள் நம்ம ஏற்பாடுகள் அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் அந்த ட்ரெஸ்ஸஸ் சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டாக்டர் வைரமுத்துராஜ் டீன் அவர்கள் ரிட்டையர்ட் டீன் மதுரை ஜிஹெச்ல இருப்பாங்க. அவங்க சீனியர் வகையில். அடுத்தபடியாக டிஎஸ் அவர்கள் இங்க கிருஷ்ண கல்யாணி மண்டபம் கல்யாண மண்டபம் வச்சிருக்காங்க. அடுத்தது சிவசங்கரன் சார் நம்ம ரிட்டையர்ட் ஹாஸ்பிட்டல். அடுத்தபடியாக வருண் அவர் எஸ்விபி கல்யாண மகால் மிஸ்டர் அஜய்குமார் இஸ் an architect and building consultant. மிஸ்டர் லெனின் இஸ் a queen boutique அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. பிளஸ் அவங்க இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. அண்ட் நமது டாக்டர் அவர்கள் ராதாபுரம் ரொட்டேரியன் கண்ணன் அவர்கள் பிரிட்டானியா பிஸ்கட்ஸ் அந்த பிரிட்டானியா அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சார். ஓகே என்னுடைய வீட்டர் பிளஸ் நான் இங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜுவல்லரி அண்ட் கல்யாணம். Registration to Rotarian PDG ஆர்வம் அவர்கள் அவரை பற்றி அதிகம் வந்து ரோட்டில் தாமரைகள் தான் நம்ம தான் கொடுக்கணும். ஏன்னா எங்க மணி மைண்ட் எங்களுக்கு வந்து அதாவது வேற உதவி எல்லாத்தையும் ஃபேமிலி மெம்பர். அதனால
மற்ற இடத்துல தான் அறிமுகம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பிடிச்சி பேசணும். இங்கே எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய குடும்ப நண்பர் எங்க மெமரி மைண்டு, அதனால அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் தேவையில்லை. அவரை வாழ்த்துறை நினைக்கிறேன். The royalness of Valliur. E.V. Giri வந்து when he was a governor of Kerala, அவர் தான் அந்த சார்ட்டர் பிரசன்டேஷனுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாரு. தென் he became the president of India. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் கிளப்பு. அது மட்டும் இல்லை, ஐ நோ த சார்ட்டர் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கிளப். ஒவ்வொரு தரம் வள்ளியூர் கிளப்போட சார்ட்டர் மெம்பர்லாம் எனக்கு தெரியும். அவ்வளோ பெரிய மனிதர்கள் இந்த வட்டாரத்தில் இருந்தவங்க ரோட்டரி ஆரம்பித்தாங்க. ரொம்ப சீனியர் மோஸ்ட் கிளப். நம்ம சென்னைக்கு திருநெல்வேலி கிளப்புக்கு அடுத்தால அந்த ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம் அன்னையிலிருந்து இன்னைக்கு வர மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த வள்ளியூர் ரோட்டரி சங்கம். எத்தனையோ பெரிய தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அவ்வளோ சிறப்பான சங்கத்தில் வந்து பேசுவதை மிக பெருமையாக கருதுகிறேன். அதில் எங்கள் பிரசிடென்ட், 2 ஏஜி டெசிக்னேட் டாக்டர் ரவீந்திரன், ஆஸ்டாசிங்கோட பிகேஎஸ் இருக்க அவ்வளோ பேரும் தெரியும். எனக்கு அவ்வளோ பேரும் தெரியும், அவ்வளோ குடும்பத்தையும் தெரியும், எல்லா தொழிலையும் தெரியும். அதனால் இன்னைக்கு வந்து ரோட்டில் சில நாட்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும், சில தருணங்கள் ரொம்ப சந்தோஷமான தருணமாக இருக்கும். அது மாதிரி இந்த நேரம் எனக்கு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நேரம்னு நான் சொல்லணும். ஏன்னா நான் என்ன நினைச்சோம்னா, எதுக்கு வள்ளியூர் கிளப்புக்கு போய் சிஸ்டர் கிளப்பை வள்ளியூரில் போய் பேசணும், வள்ளியூர் கிளப்பை கேளுங்கப்பான்னு சொன்னேன். என்ன ரீசன்னா 2 வகை. வள்ளியூர் சங்கத்தை பற்றியும் எங்களுக்கு தெரிஞ்ச மூலமா மற்றவங்களுக்கு தெரியணும், எங்க சங்கத்தை பற்றியும் மற்ற சங்கம் வள்ளியூர் கிளப் மூலமா மற்றவங்களுக்கு தெரியணும். ஒரு வள்ளியூர் சங்கம் வந்து அன்ற லீடர்ஷிப், பெர்மனன்ட் லீடர்ஷிப்னு சொல்லலாம். டாக்டர் ரவீந்திரன் உலகத்துல 2 பேருக்கும் ஒரே குணம் இருக்குன்னா எனக்கு ரவீந்திரனுக்கு. ஏன்னா 2 பேரும் பர்த்டே ஒன்று. அவர் வந்து பர்த்டே கொண்டாடுறதுக்கு முன்னால என்னை வந்து பார்த்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் பர்த்டே கொண்டாடுவாரு. அவர் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்த கிஃப்ட் இதெல்லாம் இருக்கு. சச் ஒரு வெர்சடைல் பர்சன். அதாவது ஒரு மிகப்பெரிய குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அவங்க மாமா எல்லாத்துக்கும் தெரியும், அவங்க பிரதர் எல்லாம் தெரியும், செல்வன். அதாவது அப்படியே சொல்லுவார், அவர் வந்து ஒளிப்பு வரவு இல்லாமல் பேசக்கூடியவர்கள். அதனால அவர் வந்து இந்த தூண் மாதிரி இந்த கிளப்பை நடத்திக்கிட்டு இருக்காரு. வள்ளியூர் ரோட்டரி சங்கம் சிறப்பாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால ஏன் நான் வந்து வள்ளியூர் ரோட்டரி சங்கத்தோட சேவை நிறைய தடவை பார்த்துருக்கேன். இங்க அதாவது நமக்காவது திருநெல்வேலியை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதை ஒட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இவங்க வாஸ்ட் ஏரியா. இப்போ நம்ம வந்து வட்டிப்பால் போலியோவுக்கு 2 பூத் கொடுத்தா நம்ம பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க. 2 பூத் தருவாங்க திருநெல்வேலியில. ஆனா இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 கிராமத்தை கொடுப்பாங்க போலியோ சொட்டு மருந்து போடுறதுலாம். அதனால வாஸ்ட் அவங்க பண்ணுற இந்த பக்கத்தில் இருக்க சீஷோர் வரைக்கும் அவங்க அதனால இத்தனை வருடமாக அதை அவ்வளவு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது போக எனக்கு வந்து ரோட்டரியில தாக்கம், ரோட்டரியில சேரணும், ஒரு கவர்னர் ஆகணும், ரொட்டேரியன் ஆகணுங்க தாக்கம் கிடைத்த ஒரே இடம் வந்து ரோட்டரி கிளப் வள்ளியூர் தான். காலேஜ் டேஸ் ஐ யூஸ் அட்டெண்ட். அப்போ வந்து இந்த ரோட்டரி கிளப் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை ஒரு கவர்னர் விசிட் அட்டன் பண்ணேன். என்னுடைய கசின் சிஸ்டர், இப்போ அவ தான் ஹெச்ஓடி நம்ம வட்டிப்பால் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு ஹெச்ஓடி. அவ தான் டாக்டர் ராமலட்சுமி. அவன் வந்து ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அந்த அவார்டு எங்களுக்காண்டி நான் கவர்னர் விசிட்டுக்கு போயிருந்தேன். அப்போ கவர்னர் குமார்னு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வீஸ் ஃப்ரம் திருவாண்டம். காலையில் நான் வந்து அங்கே அவர் இருக்கும்போது எஸ்கேஎஸ் கடைக்கு வந்தார். அவர் எஸ்கேஎஸ் அந்த கடைக்கு வந்தார். அவர் ரொம்ப ஆர்டினரி பர்சனாக இருந்தார். திரும்ப நைட்டு ஒரு கவர்னர் விசிட்டுக்கு வரும்போது அப்படி வந்தார். அவர் ஏற்கனவே அவர் வந்து ஒரு சினிமா ஃபீல்டில் உள்ள ஆள். என்னடா அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு இன்னொரு மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஏவிஆரம் மணிமொழியாக இருப்பாங்க. ஏதோ ஃபாரின் போயிட்டு வந்திருந்தாரு, ஜிசிடி மெம்பர் லீடராக போயிட்டு வந்தார். அதனால ரோட்டரியின் தாக்கம் எனக்கு கிடைச்சது இந்த வள்ளியூர் ரோட்டரி சங்கத்தில் இருந்து. அதுக்கு தான் ரோட்டரியில் சேர்ந்து ரோட்டரி பற்றி என்னன்னு தெரிஞ்சு இன்னைக்கு ரோட்டரியில் இந்த அளவில் வந்துட்டு இருக்கோம். அது போக இதே மாதிரி ரோட்டரி சங்கத்துக்கு எங்க தாமிரபரணி ரோட்டரி சங்கத்தை பற்றி தெரியணும். ஏன்னா வந்து 24 ஹவர்ஸும் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சங்கம் எங்க தாமிரபரணி ரோட்டரி சங்கம். அதாவது நாங்கள் இந்த அவார்டு மேனுவலு அந்த வியாபாரங்களெல்லாம் வச்சுலாம் சர்வீஸ் பண்ணது கிடையாது.
தோஸ் who are in need எதுக்கு வந்தாலும் சரி, போலீஸ் அடிபட்டு வந்தாலும் சரி, இல்ல சொத்து சண்டைக்கு வந்தாலும் சரி, இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு வந்தாலும் சரி, இல்ல படிக்க வைக்கணும்னு வந்தாலும் சரி, வாட் எவர் மேபி த கேஸ், எங்களை வந்து பார்த்தா அதுக்கு உடனே ரெமெடி கிடைக்கும். எஸ் ஆர் நோ ஆர் வி வில் டு எவ்ரிதிங். அந்த காலத்துல அரசர்கள் தான் வந்து எப்படி கோல வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதை எங்க தாமிரபரணி ரோட்டு சங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டுமல்ல, எங்க சங்கத்துல வந்து எல்லாருமே ஒரு 4 அசிஸ்டன்ட் கவுண்டர், பாஸ்ட் அசிஸ்டன்ட் கவுண்டர், ஏஜி டெசிக்னேட்டர் 4-5 பேர் இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஜிஎஸ்சி டீம் அலுமினை 3-4 பேர் இருக்காங்க. 2 சர்வீஸ் அபோசல் அவார்டு இருக்காங்க. இல்லாத டெசிக்னேஷனே இல்லாத ஆட்களே கிடையாது. அது போக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஃபீல்டு. இப்ப நவீன்லாம் இருக்காருன்னா இது வரைக்கும் அவர் கொடுத்துருக்க ஃபீட் பண்ணியிருக்கவங்களே எத்தனையோ பேர். அதாவது ஒவ்வொரு வாரமும் அவர் ஒவ்வொரு வாரம் மக்களுக்காக எனி ஒன் வில் டூ. அப்படி ஒரு ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி மிக சிறப்பாக அவர் பிகேஎஸ் அவர்கள் பேசுவாங்க. கேட்க மாட்டோம், எனக்கு தெரியல. இல்லாட்டா மற்ற ஊர்லாம் ரொம்ப பேசுவோம். ரோட்டரி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். ரோட்டரிக்கு நிகர் ரோட்டரி தான். எந்த ஒரு இதுல போனாலும் சரி, ஏன்னா நான் வந்து மேலை நாடுகளில் போகாத நாடு கிடையாது. கிட்டத்தட்ட இப்ப எனக்கும் பிகேஎஸ்க்கும் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, எங்களெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா ஒரு வரியில இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். Rotarian Arvo Pandian and Rotarian PKS are responsible for adding one country to the Rotary fold. நாங்க மால்தீவ்ஸ்ல ரோட்டரி கிளப் ஆரம்பிச்சோம். இந்த வார்த்தையை நான் சொல்லல, வரக்கூடிய பிரசிடென்ட் இருக்கார்ல சேகர் மேத்தா, அவரு மால்தீவ்ஸ்ல சார்ட்டர் பர்சன்டேஜ் அன்னைக்கு சொன்ன வார்த்தை. அவர் அப்போ he was a director, he was RA director. அது வந்து ஆக்சுவலா நாங்க கிளப் ஆரம்பிச்சது நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கணும். ஜியோகிராபிக்கல் கண்டிஷன் படி அது சிலோனுக்கு போச்சு. அதனால அவர் வந்து ஆன் த ஃப்ளோர் 4 RA பிரசிடென்ட் இருந்தாங்க. அந்த ஃப்ளோர்ல சொன்ன ஒரு வார்த்தை, இவங்க 2 பேரால தான் ஒரு உலகத்துல ஒரு நாட்டை ரோட்டரியோட இணைத்தாங்க. அதை விட அந்த பெரிய பெருமையாக நாங்கள் வேற எதையும் கருதவில்லை. அப்படிப்பட்ட சங்கம். அதனால உங்கள் சங்கத்துடன் இணைந்து செயல்படுவதை நாங்கள் மிக மிக பெருமையாக கருதுகிறோம். அது போக இதே மாதிரி எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்க சங்கத்துல வந்து எல்லா ஏஜி டெசிக்னேட் இருக்காங்க, முன்னாள் இருக்காங்க. இத்தனை 60 வருஷம் ஆச்சு. அதனால ஒரு கவர்னர் கண்டிப்பா வேணும். அதோட பர்பஸ் ஆஃப் த விசிட்டே அதான். உங்க சங்கத்துக்கு ஒரு கவர்னர் வேணும். யாரு கவர்னர்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது குடியெல்லாம் கல்யாணம் முடிச்சு எல்லாமே சப்பாத்தி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளவு வேணாலும் செலவழிக்க ரெடியா இருக்காரு. இல்ல வாட் ஐ மீன், கவர்னர்ஸ்னா ரோட்டில முன்னால இருக்கணும். அந்த கவர்னர் நம்ம முன்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கவர்னரா வர வேண்டியவங்க கவர்னரா வரணும். அப்படி வந்தா தான் திரும்பவும் ரோட்டரியின் மகிமை உலகத்துக்கு இல்லாம இருக்குதான். அதாவது ஒரு ரைசன் கவர்னர் பதவி கொடுத்தது அவர் எவ்வளவு திறமையாக செஞ்சாலும் எனக்கு தான் தெரியும். முடியவே முடியாதுனாரு. நானே ரைசன் கவர்னர் கேட்டேன், முடியாதுன்றாரு. அதுக்கு பிறகு ரைசன் கவர்னர் கொடுத்தோம், கண்டிப்பா இருக்கணும்னு சொன்னோம். அந்த அசிஸ்டன்ட் கவர்னர் பதவியை அவ்வளவு திறமையாக செய்தார். அதனால பதவி கொடுத்துட்டா கண்டிப்பா செய்வாரு. அதனால அந்த வள்ளியூர் ரோட்டு சங்கம் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு அதாவது இப்ப அமெரிக்காவில் போய் நாம எங்க ஜிஎஸ்சி ஃபர்ஸ்ட் டீம் போயிருக்கும் போது கான்பரன்ஸ்ல ஒரே ஒரு சர்வீஸ் பண்ணாங்களா, என்னன்னா அந்த வேலைக்காரிகள்லாம் இருப்பாங்கல்ல, வீட்டுக்கு வேலைக்காரிகள்லாம் வருவாங்கல்ல வேலை பார்க்கறதுக்கு, அவங்களுக்கு குழந்தைகளுக்கு கார்ல உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அத கான்பரன்ஸ்ல பெரிய சர்வீஸா சொன்னாங்களே. ஏன்னா அங்க சர்வீஸ் வாங்குறதுக்கே ஆள் இல்லை. ஆனா அப்படி இல்லை. இப்ப வள்ளியூர் ரோட்டு சங்கத்துக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. ஏரியாவில் இருக்க நிறைய சுற்று வட்டார மக்களுக்கு ரோட்டரியை உணர வைக்கணும். அதான் நம்முடைய தலையாய கடமை. பீப்புள் ஷுட் ஃபீல் ரோட்டரி. எங்களுக்கு ஒரே ஒரு தீம் தான், மக்கள் ரோட்டரியை உணரணும். அதுல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 75% தாண்டிட்டோம். திருநெல்வேலியில ரொட்டேரியன் எங்களை தான் சொல்லுவோம், வேற யாரையும் சொல்ல மாட்டோம். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கோம். உங்களுக்கு நிறைய நிறைய பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொன்னோம். அது மாதிரி ஏர்வாடியில நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு தொழிலதிபர்களும் வந்திருக்காங்க. கிங் மேக்னெட் இருக்காரு, இருக்காங்க. ஒரு டீனே இருக்காரு. அதை வச்சு நீங்க பெர்மனன்ட் ஹாஸ்பிட்டல் கூட ரன் பண்ணலாம். இங்க எஸ் ரொம்ப நல்ல ஃப்ரீயா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஆளு. அதனால அந்த வைரமுத்து ராஜ் தான் எத்தனை பேர் இருப்பாங்க. வைர முத்து ராஜ் 3 பேர்.
வைரமும் முத்து ராஜாவும் சேர்ந்தா எப்படி இருக்கும் பாத்துருங்க. அதனால ஒன்ஸ் அகைன் ஐ விஷ் இந்த சங்கம் மேலும் வளர வேண்டும். நீங்க கண்டிப்பாக எங்கனாலும் வரலாம். உங்களுக்கு மீட்டிங் வந்து நாங்க திருக்குறக்குடியில வேணாலும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ரெடி, திருநெல்வேலியில் வந்தாலும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ரெடி. பட் யூ கம் டு திருநெல்வேலி. எங்களுக்கு வந்து இப்படி ஸ்பெசிஃபிக் டைம்லாம் தேவையில்லை, ஸ்பெசிஃபிக் டேட்டும் தேவையில்லை. நீங்க என்னைக்கு வாரம்னு சொல்றீங்களோ உங்களுக்கு எந்த வசதியோ அன்னைக்கு நாங்கள் மீட்டிங். ஆமா, எங்களுக்கு ஒரே ஒன்று கம்யூனிகேஷன் மாத்திரம் தான் எங்களுக்கு மீட், வேற ஒன்றும் வேண்டாம். கம்யூனிகேஷன் மாத்திரம் போனா எங்க ஆளுகள் வந்துருவாங்க. நாட் ஃபார் எவ்ரிதிங், மீட்டிங் மாத்திரம் இல்லை. அதனால எல்லோரும் கண்டிப்பாக வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எங்களை அழைத்து பெருமைப்படுத்தியதற்கு மற்றும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அவங்களுக்கு இந்த மாதிரி திருநெல்வேலிக்கு வரதோட நாங்க உங்க வீட்டுக்கே வரோம். பல முறை பார்த்திருக்கிறேன். உண்மையிலே அவர் தான் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரி தமிழ் செல்வன் வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அமைச்சராக கூட வருவார் பின்னாடி. மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அதுல அவருக்கு முக்கியமான பங்கு இருக்கு. ஏன்னா அவர் கட்டிட்டு போற கொடி வந்து யாருமே கட்டாத நேரத்தில் அவர் மட்டும் கட்டிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து பல பேர் கட்டிட்டு இருக்கலாம். பட் வந்து அன்னைக்கே அவர் அவ்வளவு கட்டிட்டு போனாலும் அதுக்குரிய பலன் அவருக்கு விரைவில் இருக்கு. எங்க பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாரையும் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து நான் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம எல்லாரும் நடிகர் திலகம் சிவாஜி நம்ம ஒரு சமயத்துல பார்த்தோம்னா எந்த வேஷம் கொடுத்தாலும் அவருக்கு பொருந்தும். ஒரு பெரிய பணக்கார வேஷம், ஒரு எலைட் இது பாத்தீங்கன்னா அதுக்கு தக்கன காஸ்டியூம்ல வருவார். ஓஹோ, பணக்காரங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவரை பார்த்து தான் நம்ம இது கட்டபொம்மன் வேஷம். அதே மாதிரி இந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் பொருத்தமான ஆள் அண்ணாச்சி தான். நாகர்கோவில்ல ஒரு முக்கியமான பங்கன்ல பெரிய பேனர் பிளெக்ஸ் வெளியே வச்சிருக்காங்க. கர்ணனோட படத்துல அண்ணாச்சி தலை கதையை வச்சு நிக்கிறாங்க. அது அவர் கர்ணன் அந்த கேரக்டரோட அவருக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. அதாவது அவர் எப்படின்னா சிவாஜியும் எம்ஜிஆரும் கலந்த ஒரு கலவை. அவரோட குணங்கள் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி, அவருடைய அந்த பர்சனாலிட்டி வந்து சிவாஜி மாதிரி. அது ஒரு ஃபியூஷன். அவருக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். இன்னைக்கு இந்த தாமிரபரணி கிளப்புங்கிறது இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு மாடல் கிளப்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம வி ஹேவ் சம் சிஸ்டம். ஒரு கவர்னர் வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு அஜெண்டா கொடுப்பாங்க, தென் ஒரு அவார்ட்ஸ் சொல்லி ஒரு சில கீஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். அந்த கீ ரிசல்ட் ஏரியாவை கவர் பண்ண அவார்ட் கிடைக்கும். இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள். ரோட்டரி இன்டர்நேஷனல்ல ஒரு தீம் சாங் இருக்கு, பல பேருக்கு அது தெரியாது. இந்த தாமிரபரணி கிளப் பிஎஸ்என்எல்லோட அந்த நம்ம காலர் டியூனா இருக்கு பாருங்க, காலர் டியூனா அண்ணாச்சியோட கவர்னர்ஷிப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். வேர்ல்டுலேயே முதல் தடவை ஒரு காலர் டியூனாட்டு ஒரு ரோட்டரி தீம் சாங் அறிமுகப்படுத்தினது ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி. அண்ணாச்சி சொன்னாங்க மால்டீவ்ஸ்ல. அது கூட எனக்கு வந்து நான் வந்து சவுத் அமெரிக்கால பிரேசிலுக்கு ஜிஎஸ்சி டீம் லீடரா போயிருந்தேன். அண்ணாச்சி கவர்னர்ஷிப் பீரியட்ல தான் போயிருந்தேன். ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். நாங்க வந்து இந்த ஹெல்த் சைட்ல நிறைய சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதுவே நாளடைவில் பாத்தீங்கன்னா மால்டீவ்ஸோட உள்ள கான்டாக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு மெடிக்கல் டூரிசம் கம்பெனியை ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு திருநெல்வேலியில் மட்டும் மோர் தென் 3000 ஃபாரினர்ஸ் ஹவ் கம் டு திருநெல்வேலி டு அவைல் ஹெல்த் கேர் சர்வீஸ். நம்புவீங்களா? வி ஹேவ் த பிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் வித் அஸ். அகர்வால் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும், நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ இந்த கனெக்ஷன் தான் எங்களுக்கு அடுத்து ரோட்டரிக்கு உந்துதலாக இருந்தது. அந்த மால்டீவ் நாட்டில் அந்த ஒரு தனி நாட்டில் அந்த மண்ணில் முதல் முறையா ஒரு ரோட்டரியை பற்றின ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஒரு பெரிய ஹாலில் ஒரு 60 பேர் கிட்ட உட்காந்துருப்பாங்க. அண்ணாச்சி தான் அதில் பேசுறாரு. ஸோ ஆஸ் யூ செட், இந்த ஒரு புது கிளப் புது நாட்டில் உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்து வித்துட்டது அண்ணாச்சி. ஸோ அது அகைன் த கிரெடிட் கோஸ் டு அவர் கிளப் நான் பெருமையாக சொல்லுவேன். இன்னொன்று பாருங்க, கிரிமட்டோரியம் நம்மளோட ரோட்டரி மாவட்டம் 3212 வந்து இந்த லாஸ்ட் ரைட்ஸ் ரொம்ப அற்புதமா மரியாதையா பண்ணக்கூடிய ஒரு இடம் கிரிமட்டோரியம். கடந்த 4.5 வருஷமா ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணி அதை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திருநெல்வேலி ஜிஹெச்ல உள்ள அவ்வளவு அநாத பாடிகள் ஆர்ஃபன்ஸ் எல்லாமே ஜிஹெச்ல அவ்வளவு உடனே அவர் ஆரம்பம் போன் பண்ணுவாரு. இன்னைக்கு வரைக்கும் இலவசமா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம
வாலண்டியர்ஸ் ஓல்டேஜ் ஹோம் கார்பரேஷனோட ஓல்டேஜ் ஹோம்ல இறக்கக்கூடிய அவ்வளவு பேருக்கும் இலவசம். யாரை வேணாலும் இருக்கலாம். ஃபோன் பண்ணி சார் கஷ்டப்பட்டவங்க, அவங்க அப்பா இல்ல இப்படி இறந்துட்டாங்களா, இம்மிடியேட்டா அதை பத்தி என்னன்னே கேட்க மாட்டோம். இன்னைக்கு வரை ஏகப்பட்ட பேருக்கு அப்படி சர்வீஸ் பண்ணியாச்சு. அந்த இடத்துல கொரோனா வந்தப்ப, கோவிட் வந்தப்ப அதை பத்தின தன்மையே தெரியாம எல்லாரும் பயந்துட்டு இருந்த நேரம், முதல் முறையா ஒரு இஸ்லாமிய சகோதரர் அவரை வந்து மேலப்பாளையத்தில் எல்லாம் பயப்படுறாங்க. 30 அடி ஆழத்துக்கு தோண்டி உள்ள புதைக்கிறாங்க, அவ்வளவு பயம். ஸோ எரிக்கிறது பெட்டருக்கும் போது என்ன, எல்லாருக்கும் அதுல ஒரு பயம் இருந்தது. ஏன்னா ஒரு பாடியை கொண்டுட்டு அவங்க சுத்தமல்லிக்கு போறாங்க, அங்க மக்கள் விரட்டுறாங்க, குறுக்குத்துறைக்கு போறாங்க விரட்டுறாங்க, எங்கேயும் பண்ண முடியாம திருப்பி ஜிஹெச்கே கொண்டு போறாங்க. கலெக்டருக்கு என்ன செய்யன்னு தெரியல, எங்க கிட்ட கேட்கறாங்க. ஸோ நாங்க அதை எனக்கு ஓரளவு அதோட தன்மை தெரிஞ்சதுனால அதுல ஒர்க் பண்ணக்கூடிய 5 பேரையும் கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி முதல்ல கோவிட் பாடி கொண்டு வரலாமான்னு கேட்டோம். அவன் ஆத்துல குளிச்சு நீந்தி அடுத்த கடைக்கு போயிட்டான். திரும்ப போன் பண்ணி ஒருத்தரையா பேசி வர சொல்லி ஃபர்ஸ்ட் இது 7:45 மணிக்கு நைட்டு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். அவ்வளவு பேருக்கும் பிபி எல்லாம் கொடுத்து 1200க்கு மேல செல்சியஸ்ல டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் இது பண்ண அடுத்த நாள் 2 இப்படியே கோவிட் இது. ஸோ கலெக்டர் ஆகட்டும், கமிஷனர் ஆகட்டும், கார்பரேஷன் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு ரிலீஃபா இருந்தது. அது காரணம் அந்த 5 பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. 5வது நாள் அவங்க எல்லாருக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்தோம். நெகட்டிவ்ன பிறகு அவங்களுக்கு இன்னும் தைரியம் ஆயிடுச்சு. இப்ப கோவிட் வந்தா பிபி கிட்லாம் ஆனா சார்மா மாஸ்க் மட்டும் போட்டு பண்ணிட்டு போயிடுவோம் அந்த அளவுக்கு. ஸோ அந்த ஒரு சர்வீஸ் பண்ணோம் இந்த கிரிமட்டோரியம் மூலமா. இது ரோட்டரி கிளப் ஆஃப் தாமிரபரணியோட ஒரு பெஞ்ச் மார்க்னே சொல்லுவோம் நாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆர்கன் டொனேஷன்ஸ்ல இது வரைக்கும் நிறைய அவேர்னஸ் பண்ணியிருக்கிறோம். பட் 8 ஆர்கன் டொனேஷன்ஸ் பண்ணியிருக்கிறோம். எப்படின்னா 8 கிடவர் டிரான்ஸ்பிளான்ட். கிடவர் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மூளைச்சாவு விபத்துனால மூளைச்சாவாய் தலையில அடிபட்டு வெண்டிலேட்டர்ஸ் மாட்டிருப்பாங்க. லைஃப் சப்போர்ட்டோட தான் உயிர் இருக்கும். அதை எடுத்துட்டா உயிர் போயிடும். ஸோ இருக்கும்பொழுது ஆர்கன்ஸ் எல்லாம் லைவா இருக்கும். ஸோ இதை பண்ணணும். பண்றதுன்னா இது சும்மா வந்து இஷ்டத்துக்கு நினைச்ச ஆளுக்கு கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு இன்டிமேட் பண்ணணும். ஒரு லோக்கல் இன்வெஸ்ட் ஆபீசரா லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணுவாரு. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கேட்பாங்க, அண்டர்டேக்கிங் எழுதி வாங்குவாங்க. அதுக்கு பிறகு கவர்மெண்ட் வந்து இந்த உறுப்புகள் முக்கியமா சிறுநீரகம் கிடைக்காம வெயிட்டிங்ல பதிஞ்சு வச்சிருக்கிறவங்க அந்த குரூப்ல உள்ள டாப் 3 பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உடனே அதுவும் பண்ண முடியாது, கிராஸ் மேட்சிங் பார்ப்பாங்க. கிராஸ் மேட்சிங் பொருந்துற நம்பர் 1 பொருந்தலையா நம்பர் 2 பொருந்தலையா நம்பர் 3 பொருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிறுநீரகம் எங்க இன்னொரு இடத்துக்கு அலர்ட் பண்ணுவாங்க. நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட் மதுரை, திருச்சி. ஸோ அங்கேருந்து ஒரு டீம் வரணும். ஸோ ஹார்ட் வால்வு சில நேரம் ஹார்ட் நல்லா இருக்குன்னா ஹார்ட்டே டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கிறது, லிவர் இதெல்லாம் இங்கே ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ சென்னையில இருந்து சார்ட்டர் ஃபிளைட் வரும், தூத்துக்குடியில் இறங்குவாங்க. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுவோம். 2 கண்ணு 2 பேருக்கு தானமா போகும், சிறுநீரகம் 2 பேருக்கு போகும், லிவர் போகும், அப்புறம் ஹார்ட் வால்வு போகும். 2 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் லைவா கம்ப்ளீட்டா கிரீன் சேனல்ல வந்து டிராபிக்கை க்ளோஸ் பண்ணி ஃபாஸ்டா கொண்டு போய் சார்ட்டர் பிளைட்ல சென்னை கொண்டு போய் மலர் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயும் டிராபிக்கை க்ளோஸ் பண்ணி ஒரு ரஷ்யன் குழந்தை, இன்னொன்று முதலமைச்சர் காப்பீட்டுல ஒரு குழந்தை இலவசமா தான் கொடுப்பாங்க. உறுப்புகள் எல்லாம் இலவசம், அரசு தான் பிக்ஸ் பண்ணும். இது தெரியாம நிறைய பேர் தவறா பேசுவாங்க. பட் கிடையாது. அதுல பயங்கரமான கெடுபிடி இருக்கு. எந்த டாக்டரும் தன்னோட கரியரை ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க இதுல. ஸோ அது நாங்க பாத்தீங்கன்னா 8 பேருக்கு பண்ண போய் கிட்டத்தட்ட 16 பேருக்கு கண்ணு தானமா போயிருக்கு. அந்த 16லயும் சிலருக்கு கிராஃப்டிங் பண்ணும்போது ஒரு கண்ணுல 4 பேருக்கு பிரயோஜனப்படும். அந்த அளவுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு. சிறுநீரகம் 16 பேருக்கு போயிருக்கு. ஹார்ட் வால்வு 8 பேருக்கு போயிருக்கு. 2 ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் லைவா. லிவர் 4-5 லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ இதெல்லாம் வந்து எங்களால சவுத்துல நம்மளோட ரோட்டரி மாவட்டத்துல தென் மாவட்டங்கள்ல நாங்க எங்க ரோட்டரி கிளப் தாமிரபரணி தான் பண்ணிருக்கேன். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் ரைட்டுக்கு வந்துருவாங்க. லாஸ்ட் ரைட்டுக்கு டொனேட் பண்ணுவோம். நிறைய பேருக்கு அண்ணாச்சி ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஒருத்தங்கெல்லாம் ஒரு கிராமத்துல ஒரு இடம், அங்கெல்லாம் நம்ம பார்க்க வருவாங்களாம். நடிகர் தாமு வந்திருந்தாரு, அவரையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டோம். ரொம்ப பெருமையா நினைச்சாங்க அன்னைக்கு அவங்க எல்லாம். இது போக உங்க பணக்குடி பக்கத்துல இருந்து ஒருத்தங்க ஒரு அம்மா அடிபட்டு இறந்து போச்சு. இதே மாதிரி டொனேட் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் 5 வருஷம் முன்னாடி எலக்ட்ரிக் ஷாக்ல இறந்து போனார். ஸோ அந்த அம்மாவோட பிள்ளைங்க 2 அனாதை. அப்ப அவரோட தம்பி ஒருத்தர் சென்னையில், அவர் தான் எல்லாம் கோஆர்டினேட் பண்றாரு. அவங்களுக்கு அவங்க கூட வந்தவங்களுக்கு தங்குறதுக்கு ரொட்டேரியன் ஆரியாஸ் ஜெயபிரகாஷ் நாராயணன் ரூம் ஃபுட் அரேஞ்ச் பண்ணாரு. நான் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணேன், ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணோம். எல்லாம் முடிச்சு போஸ்ட்மார்ட்டம் ஆக்சுவலா அங்கேயே பண்றதுக்குள்ள சட்டம் இருந்தாலும் வரமாட்டாங்க. ஸோ ஜிஹெச்ல பண்ணிட்டு அவங்களை திருப்பி அனுப்பும்போது
ரோட்டரி வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம எங்கள் கிளப்ல இருந்து நாங்கள் 2 பிள்ளைகளோட படிப்பு எதிர்காலத்துக்கு நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம்னு சொல்லியிருந்தோம். இன்ஃபேக்ட் எல்லா பத்திரிகையில் வந்து இந்துவில் தான் கட்டக்கட்டி குடோஸ் டு ரோட்டரின்னு போட்டிருந்தாங்க. பட் அதோட நாங்கள் நிப்பாட்டலை, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜில் சீட் வாங்கி கொடுத்தோம். அடுத்து அதோட கல்யாணம் வந்த உடனே அதோட பாட்டி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து அண்ணாச்சி ஏகப்பட்ட பொருள் உதவிகள், பண உதவிகள். அப்புறம் அந்த அம்மாவோட பிஎஃப் வரலன்னாங்க. ஒரு அந்த பிடி கம்பெனி ஓனருக்கு ஃபோன் பண்ணி அங்கே போய் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி அவ்வளோ வாங்கி கொடுத்தோம். அந்த பையனை 8ஆம் கிளாஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். 12th முடிக்கும்போது அவன் வந்து 646 மார்க். அப்போ அவன் இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்பட்டான். அந்த மார்க்கு பாலிடெக்னிக் தான் கிடைக்கும்னாங்க. நம்ம டாக்டர் சின்னதுரை அப்துல்லா அவருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இவங்க உங்களோட இதில் பாலிடெக்னிக் கொடுங்க, 2 வருஷம் அவங்க முடிச்ச பிறகு நீங்கள் டைரக்டாக செகண்ட் இயருக்கு லேட்டரல் என்ட்ரி கொடுங்க, உங்களால் என்ன கன்செஷன் கொடுக்க முடியுமோ கொடுங்க, அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நாங்கள் கேர் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தோம். அவர் என்ன பண்ணாருன்னா டைரக்டாக பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸே கொடுத்தாரு. இது கொடுக்க டைரக்டாகவே கொடுத்தாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த 4 வருஷ படிப்பு, ஹாஸ்டல், ஃபுட்டு, புக் மணி, டியூஷன் ஃபீஸ் எல்லாமே 6 லட்சம் ரூபா அவ்வளவா அந்த பையனுக்கு ஃப்ரீ. அந்த 4 வருஷம் முடிச்சு இப்போ அவன் இந்த கோவிட் டைம்ல கரெக்டாக முடிச்சான். இப்போ ஒரு ப்ரோக்ராமராக ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப கீழாக எடுத்து பண்ணுற விஷயம். அந்த மெடிக்கல் ஹெல்ப் அதெல்லாம் நிறைய அது வே ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி நிறைய ரேர் இதுகள், இது மாதிரி ஹெலிகாப்டர்ல பேஷண்ட்டை முதல்ல ஷிஃப்ட் பண்ணது எங்கள் கிளப் தான். அண்ணாச்சியோட லிங்க்ல வந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வர சொல்லி முதல்ல தென்காசிலேருந்து ஒருத்தவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அடுத்து ஜிஹெச்லேருந்து சென்னைக்கு பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய ஒரு ரேர் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸோ கிளப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் தேட் அருமையான மெம்பர்ஸ். பொதுவாக வந்து கிளப்புகள்னா நிறைய பிடிஜி இருக்க கிளப்ல 2 ஃபேக்ஷன்ஸ் இருக்கும், 3 ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். பட் எங்க கிளப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கைடிங் ஃபேக்டரே அண்ணாச்சி தான், மென்டாரே அவர் தான். உண்மையிலே அதாவது 100% பாசிட்டிவ் எனர்ஜி. கிளப்புக்கு வரணும்னா, ரோட்டரிக்கு வரணும், அவரை பார்க்கத்தான் வரோம். அவரோட வந்து அந்த ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம்னா டேக் பேக் த பாசிட்டிவ் எனர்ஜி விச் ஹி கிவ்ஸ். அந்த மாதிரி ஒரு அருமையான கிளப் மெம்பர்ஸ். ஒருத்தரும் பெக்யூலியர் போர்ட்ஃபோலியோஸ். நீங்க அந்த பிரீட், ரேர் பிரீட் டாக்ஸ் பிரீட் பண்ணக்கூடியதெல்லாம் நம்ம 3000 அவரு நம்ம ஆன்லைன் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் ரேர் பிசினஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. எக்ஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவரு ஜாலி வந்து சரவணபவன் ஹோட்டல், லண்டன், ஜெர்மன், அங்கெல்லாம் அவர் இங்கேருந்து முருங்கைக்காய், தேங்காய்லாம் அனுப்பிட்டு இருக்காரு. பிசினஸ்லயும் நல்லா எல்லாம் பண்ணாலும் பட் இப்ப ரெகுலர் அந்த கோவிட் டைம்ல நீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் ஆச்சரியமா கேட்ட விஷயம், இன்ஃபேக்ட் பிரசன்ட் கவர்னரே ஒரு மீட்டிங் கூட வந்தாரு. கோவிட் டைம்ல ரெகுலர் மீட்டிங் நடத்துனது நாங்க மட்டும்தான். ஆமா, பிசிக்கல் மீட்டிங். எல்லாரும் அப்போ வந்து எல்லாம் ஆன்லைன்ல போயிட்டு இருந்தாங்க. பிசிக்கல் மீட்டிங் நடத்துறது எங்க கிளப். ஸோ அந்த கிளப் வந்து வெரி பெக்யூலியர்னு சொல்லுவேன், பெருமையா சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணாச்சி வந்து எப்படின்னா அவரோட ஸ்டைல் வந்து பிஃபோர் கவர்னர் இல்லை பீயிங் கவர்னர் இல்லை ஆஃப்டர் போஸ்ட் கவர்னர்ஷிப் அப்படிலாம் கிடையாது. ஏபி இஸ் ஏபி. அவர் வந்து நான் அப்பவே பார்க்குறேன். ஒரு ராம்நாடு போகிறோமா கூட போனால் அங்கே ஒரு கேங் அவரை பார்க்க வந்துடும். சாப்பாடு எங்கேருந்து வருது வராது, எங்கே தங்குறோம் எல்லாமே பிளான் ஆயிடும். அது அவருக்கே தெரியாது. கூட போகும்போது நமக்கு தெரியும், சார் எங்கள் வீட்டிலேருந்து நான் சிக்கன் இது கொண்டு வந்திருக்கேன், மட்டன் கொண்டு வந்திருக்கேன். அதுதான் அவரோட அந்த அந்த கல். அதை வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே பாசிட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பீப்புள் லைக்ஸ் இட். அந்த ஒரு நெட்வொர்க், அந்த இந்த பொலிட்டிக்கல் லைன் ஆஃப் ரோட்டரிக்குள்ள அவர் இப்போ முந்தைய இடையில கொஞ்சம் அண்ணாச்சி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போனார். அப்புறம் இது நமக்கு சரி வராது, நம்மளாவே இருப்போம்னு சொல்லிட்டு தூர தள்ளிட்டார். யார் எப்படி வந்துட்டு போட்டோம், நம்ம லெட்டஸ் செலிப்ரேட் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். அதான் அவரோட இது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இங்கே உங்கள் கிளப்ல வந்து இதில் நிறைய பேர் தெரியும். முக்கியமாக கண்ணு சார், சீனியர் சயின்டிஸ்ட். அவரெல்லாம் வந்து அவருக்கு இன்னொரு மறுபக்கம் கூட இருக்கு. அவர் வந்து ஒரு விமன் ஆண்டர்பிரனரை ப்ரமோட் பண்ணி இந்த நம்ம கண்ட்ரி இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ், இந்த முறுக்கு, இந்த மாதிரியான இதெல்லாம் ரொம்ப அந்த பழமையோட தன்மையில மெஷின்ஸ் போட்டு பிரமாண்டமா பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் நவீன கூட்டிட்டு வந்தது. ஆக்சுவலா எங்க கிளப்புக்கு ஒரு மெம்பரை கிஃப்ட் பண்ணது அவர் தான், நவீன. ஸோ ஏதோ பல விதத்துல வி ஆர் கனெக்டட். பட் ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இங்க வந்து பாக்குறது. இதை கூட நான் கொஞ்சம் லேட் இல்லப்பா, நம்ம எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு நான் மிஸ் பண்ண பெஸ்ட் ஆர்சிசி. இப்ப அந்த ஆர்சிசி மூலமா ஒரு என்டையர் ஒரு வில்லேஜுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்க போறோம். ஆர்ஓ பிளான்ட் போட்டு அதுல ஸ்வைப்பிங் கார்டு எல்லா வீட்டுக்கும் கொடுத்து ஒரு வீட்டுக்கு 20 லிட்டர் ஸ்வைப் பண்ணி டெய்லி எடுத்துக்கலாம்.
டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதில் அன்பார்ச்சுனேட்டாக இல்லைன்னா அது ட்ரிங்கிங்க்கு சூட்டபிளாக இல்லைங்கிற மாதிரி வருது. ஸோ தட் இஸ் அ ரைட் பிளேஸ் ஃபார் அஸ் டு கோ ஃபார் அ வாட்டர் பிளான்ட். ஸோ அதெல்லாமே அவரை தான் காரணம். வெரி நைஸ் ஜென்டில்மேன். நீங்கள் அவரையும் பக்கத்தில் இருக்கிறாரு, ரெகுலராக உங்கள் மீட்டிங் கூட அவரை கூப்பிட்டுக்கிடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல். வருவம் தான். அதாவது ரோட்டில் வந்து 99.9 வந்து ரோட்டில் பேர் தப்பு வாசிப்பான். ஒருத்தருக்கும் ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் தெரியாது, அது பார்த்த வாசிக்க தெரியாது. இதெல்லாம் பார்க்காம மிகச்சிறப்பாக சேர்த்து படித்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டேனியல் வேண்டா அடுத்து இப்போ அவருமே ஒரு ஃபியூச்சர் கவர்னர் கேண்டிடேட் 2000 அடுத்து பாஸ் பிரசிடென்ட் ஜாலி ராஜ செல்வன். அடுத்து பாஸ் பிரசிடென்ட் ராஜ்குமார் அவர்கள். அவருக்கு கன்ஸ் அவர்கள் நடைபெறும். அவருக்கு டாக்டர் சங்கரகுமார் அவர்கள் நடைபெறும். அடுத்து ரொட்டேரியன் கிங் ஆஃப் தொடர்ந்து ரொட்டேரியன் பாபு ஜெயராம் ரொட்டேரியன் KR கணபதி அவர்கள் நடைபெறும். ரொட்டேரியன் அவர்களுக்கு ரொட்டேரியன் அஜய் அவர்கள் நடைபெறுவார்கள். அடுத்து ரொட்டேரியன் சுரேஷ் அவர்கள் ரொட்டேரியன் டாக்டர் விஜயா அவர்கள் நடைபெறும். அடுத்தது ரொட்டேரியன் ராஜா சிவசங்கரன் அவர்கள் நடைபெறுவார்கள். அடுத்தது ரொட்டேரியன் பீமன் அவர்களுக்கு ரொட்டேரியன் பெருமாள் அவர்கள் நடைபெறும். அது நம்ம மீடியா பர்சனை வந்து நான் மிஸ் பண்ணிடுறேன். ஏன்னா அவர் முக்கியமான இடத்துல அவரை மிஸ் பண்ணிடுறேன். அந்த காமெடிக்கு நீங்க நம்ம யாராவது தொடர்ந்தோம்னா ரொட்டேரியன் ராமலிங்கம் அவர்களுக்கு அடுத்தது ராமலிங்கம் அவர்களுக்கு ரொட்டேரியன் செக்ரட்டரி சபீஸ் அவர்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். What happens? நடந்துட்டு இருந்தது இல்ல. மற்றபடி என்னன்னா முதல்ல பாத்தீங்கன்னா நாங்க இந்த ஹால் கட்டுறதுக்கு பிளான் பண்ணோம். அப்ப சில விஷயங்கள் கொஞ்சம் டொனேஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா கலெக்ட் பண்ண வேண்டாம். முக்கியமான பிடிஜிஸ் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ் ப்ராமினன்ட் பீப்புள்கிட்ட மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தோம். லிஸ்ட்டை பார்த்தா தெரியும் அந்த கவர்னர் லிஸ்ட்ல. அப்ப ஜெஸ்ஸையாட்ட ஒரு சின்ன இது வாங்க வேண்டியிருந்தது. அப்ப அவர் வந்து கவர்னர். அப்ப சார் சொன்னாங்க எங்க மீட்டிங்ல கிளப்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நீங்க வாங்க ஜெஸ்ஸையாட்ட பேசிடுறேன்
அதுக்காக நானும் எங்க 2-3 ரொட்டேரியன்ஸும் போனோம். முதல்ல உங்க கிளப் மீட்டிங் நாங்க வந்து அதான் அதுல வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன். மீட்டிங் முடிஞ்ச மீட்டிங் பண்ண பேர் சார் பேசிட்டு இருந்தாங்க, ஜெசியா சொல்லி பேசிட்டே இருந்தாங்க. மீட்டிங் முடிஞ்சது ஜெசியா நேரம் வந்தார், வந்து சார் சொல்லிட்டாங்க நான் கொடுத்துறேன். எங்களுக்கு ஒரு காரியம் முடிஞ்சது. இன்னொன்று என்னன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நீங்க மீட்டிங் நடத்துற அந்த பாலபாக்கிய ஹாலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்க அன்னைக்கு வந்து அதை பார்த்து சுற்றி பார்த்தேன். இந்த கலர், இந்த ஃப்ளோர், இந்த கலர் கர்டன் எல்லாம் கிட்டத்தட்ட உங்க கிளப் மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல பார்த்துதான் நாங்க இந்த ஹாலை பிளான் பண்ணது. இந்த ஹாலுடைய பிளான் பண்ணது கலர், இந்த கர்டன்ஸ், இந்த ஸ்டேஜ் இதெல்லாம் பார்த்தா உங்க கிளப் பேஸ் தான் வச்சிருக்கோம், பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா உண்மையில நாங்க அதை படிச்சு, நாங்க டாக்டர் கிடையாது, நான் டாக்டர், எனக்கு ஒன்றும் தெரியாது, நாங்க பெரிய இன்ஜினியர் கேட்டல. ஆனா உங்க கிளப் நான் நல்லா இருந்துங்கிறத பார்த்து தான் நாங்க கேட்டோம். அது மாதிரி நமக்கு ரொம்ப பொருத்தம் இருக்கு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க ஷாப் போட்டோம். கரெக்டா உங்க கிளப் எங்க கிளப்பும் ஈக்குவல் நம்பரா மேட்ச் பண்ணிக்கணும். எல்லாம் கரெக்டா பண்ணிருந்தாங்க. இப்ப எத்தனை பேர் நீங்க இருக்கு, அதுல நாங்க இருக்கோம். ஒண்ணுக்கு ஒண்ணுதான். சரியா? அதனால ரொம்ப ஒற்றுமை கிளப் இருக்கு. இன்னொன்னு தெரியும், சார் பத்தி தெரியும், கிளப் பத்தியும் தெரியும். ஒரு ஃப்ரீ ஃபங்க்ஷன், அது ரொம்ப ஜாலியான கிளப். அது ரொம்ப முக்கியம். நிறைய கிளப்ல ஃபார்மாலிட்டிக்கு எல்லாம் மீட் பண்ணுவாங்க. மீட்டிங் முடிஞ்ச பண்ணு அவ்வளவுதான் ஓடிக்கலாம். உண்மையில மீட்டிங் முடிஞ்சு ஓடினாங்க. அது நார்மல் கிளப்ல வேற மாதிரி, அது ஒரு ஜாலி. எனக்கு கலெக்ஷன் கிடையாது. மீட்டிங் முடிஞ்சு பாருங்க பாருங்க மீட்டிங் வருவாங்க. இவ்வளோ வெளியே வராங்க எல்லாம் காரணம் இருந்தோம். இங்க அப்படி கிடையாது, எல்லாமே மேலே எல்லாம் நாங்கள் அதிக ஒரு பெரிய ஆலய வழிமுறை கட்டி கொடுத்துருக்காரு. எல்லாம் மட்டும் பேரு பார்த்து அந்த காலத்துல ஏற்பாடு பண்ணணும் ஒரு ஆசை பண்ணிருக்கோம். சில விஷயங்கள் ரொம்ப இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ரீ பிராங்கா உள்ளது, ஜாலியா உள்ளது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ பெரிய சர்வீஸை விட ஒரு ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், வேற ஒரு தொழில் பண்றோம், எங்கெங்கயோ இருக்கும். இந்த மீட்டிங் அன்னைக்கு வந்தோமா, கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸா பேசணுமா, எல்லா ஊர் விஷயங்கள் கூட நம்ம எல்லாம் பேசணும், எல்லாம் பேசணும். நீங்க எங்க மீட்டிங் பாத்தீங்கன்னா மீட்டிங் ஆரம்பம் ஒரு ½ hour மீட்டிங் நடக்கும். அது கரெக்டா நடத்திடுவோம். அது மினிட்ஸ் பாஸ் பண்ணி அது பண்ணி ப்ரொசீஜர் பண்ணி கரெக்டா மீட்டிங் பண்ணணும். மீட்டிங் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஹாலுக்கு வெளியே ஒரு 10 சேர் வரைக்கும் உட்காந்துருவோம். 11:30 வரைக்கும் நான் கதை பேசிருவோம். ஊருக்கு எல்லாம் பேசுறதுதான் ஒரு நிமிஷம் ஜாலி, ஒரு பொழுதுபோக்கு. எனக்கு என்னமோ அந்த நம்ம ரோட்டு கிளப்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முந்தி எங்க கிளப்ல ஃபங்க்ஷன் நடக்கும், ஒரு இன்ஸ்டலேஷனா இருக்கும், ஒரு கவர்னன்ஸா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 100 ரொட்டேரியன்ஸ் வருவாங்க வேற கிளப்ல இருந்து, கன்னியாகுமரியில அங்க வருவாங்க. இப்ப அந்த கலாச்சாரம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு கிளப்ல இருந்து இன்னொரு கிளப் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. பார்த்து தெரியும், கவர்னர் தானே அவ்வளோ 4 பேர் வருவாங்க, மத்த வருவாங்க, மத்த யாரும் ரொம்ப வரதில்லை. அந்த கலாச்சாரம் ஏன் குறைஞ்சதுன்னு எனக்கு புரியல. ஒரு கிளப்புக்கு போனோம், ஜாலியா மீட்டிங் அட்டன் பண்ணோம், ஒரு இன்விடேஷன் பண்ணோம், போனோம் வந்தோம், அந்த குறைஞ்சிச்சு, அந்த கலாச்சாரம் குறைஞ்சிச்சு. ஏன்னு தெரியல. ஆனா நாம எப்படியா கஷ்டப்பட்டு அதை ரிவைவ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. கண்டிப்பா நம்ம கோவிட் டைம்ல ஒருத்தர் போலையா, குத்தாலத்துல இருந்து 10-15 ரொட்டேரியன் நேரே கன்னியாகுமரி போயிட்டு அண்ணாச்சி போர் அடிக்காட்டாச்சு. அதனால கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு உங்க வைரமாலையில சாப்பிட்டு போறோம்னு வந்து சாப்பிட கொடுத்து நான் சாப்பாடுட்டேன். அதனால டாக்டர் சொன்னது ரோட்டரிக்கு ரொம்ப ரொம்ப எசென்சியல். people to sit and talk with all other blood எந்த ரேப்போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண என்ன பண்ணணும், நிறைய விஷயங்கள் நமக்கு உங்க திருநெல்வேலிக்கு ஒரு காரியம் ஆகணும். நம்ம கூட கேட்க முடியும். சார் வந்துட்டோம் சார், யாராவது உங்களுக்கு சம்பந்தமா யாராவது இருக்காங்க அந்த தொழில அந்த ஃபீல்டுன்னு கேட்டா அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு ஆள தெரியணும்ல, ஒரு தெரியாம எப்படி பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு முந்தினா நிறைய பர்சனல் எல்லாமே வச்சு நமக்கு நிறைய தெரியும் நிறைய கிளப்ல. இப்ப தெரியாமலே போயிட்டு ப்ராமினன்ட் பிகர்ஸ் மட்டும் தெரியுதே தவிர கிளப்ல இருந்து மற்றவங்களுக்கு தெரியாம போகுது. இப்ப கன்னியாகுமரி கிளப்ல அந்த காலத்துல எங்களுக்கு கன்னியாகுமரி அந்த காலத்துல ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். அங்க ஒரு ஃபங்க்ஷன் பாதி அவ்வளவு பேர் வந்துருவாங்க, ஒரு 2-3 பேங்க்ல வந்துருவாங்க. அது இங்க இருந்தாலும் நாங்க போயிடுவோம். அங்க ஒவ்வொரு மெம்பரும் எங்க வந்தது தெரியும். இப்ப எல்லாம் போயிடுச்சு. ஆனா அது கொஞ்சம் திரும்பி அதை ரிவைவ் பண்ணணும்னு தோணுது. நாட் ஒன்லி சர்வீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப்பையும் நம்ம கொஞ்சம் பில்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அது வந்து சோசியலா நமக்கு நல்லா இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்தா ஒரு ரீசார்ஜ் மாதிரி இருக்கும். எனக்குலாம் பாத்தீங்கன்னா ஓபில உட்காந்துட்டே இருக்கும், காலிருந்து ராத்திரி வரைக்கும் அந்த வீட்லயே தான் உட்காந்துருப்போம். வெனஸ்டே ஆச்சு எப்படி வந்துருவேன் வந்தனா இங்க இருந்து பேசி முடிச்சு கடைசியாலும் நான் தான் போவேன். ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸ், ஒரு 2 மணி நேரம் எந்த தொந்தரவு இல்லாம நம்ம ஆடு ரிலாக்ஸ் தான், யாருடையும் பேசலாம், சிரிக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம ரிவைவ் பண்ணணும்னு தோணுது. பட் ரொம்ப பெரியான vote of thanks வேண்டாம். among friends, thank you for coming, we are very happy. அதனால அவரு கண்ணு சார்லாம் அவருக்கு உங்க மெம்பர் கூட்டு வந்தது. அவர் தான் ஒரு நாள் பேசிட்டே இருக்க சொன்னார், மெதுவா சொன்னாரு,
நான் அண்ணாச்சி சொல்றேன் ஒரு மீட்டிங் போட்டுறோம், ரொம்ப சந்தோஷம் போடுறோம் அப்படின்னு. அதுல இருந்து ஒரு ஆரம்பம் வந்தது. சார் என்ன கேட்டாங்க, பிரசிடண்டே பேசுறாங்க, ஒரு பிரசிடண்ட் என்ன கேட்டாங்க, நீங்க ரொம்ப சந்தோஷம். மீட்டிங் வந்து சார் வாரத்தில் டாக்டர் ஜோர் போடுங்க நினைச்சு அது நம்ம கிளப்ல சாப்பாடு மோசம் கிடையாது. நீங்க அன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் மும்பரை பாருங்க, அன்னைக்கு திரும்ப வந்தாரு. அன்னைக்கு சாப்பாடு மோசம் இல்லையே. உங்களை மாதிரி ஐடியா கொடுத்தது அவர். இன்றைய தினம் நமக்கு சிறப்பு விருந்தளிக்கப்பட ரொட்டேரியன் பிரசிடென்ட் லட்சவரனுக்கு ரோட்டரி கிளப் சார்பாக நன்றியை தெரிவித்துக் மீட்டிங் அட்டெண்ட் டு போர்ட் பிரசிடென்ட் குரூப் போட்டா எல்லாரும் மேடையில்